ராமனுக்கு அவருடைய தலைமை அன்புடன் கருத்து தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து சிறந்த அத்திலக வாசனை போர் அனைத்துலகம் எத்திசையும் இருந்தவரும் தமிழருக்கே தமிழருக்கே உன் சீரிழமை சிறப்பியந்து செய்யப்பட்டு வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை திரு வி ஜெயராமன் அவர்கள் துணைத் தலைவர். மதுரை மாவட்ட மைய பேரவை கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கின்ற நண்பர்களே, கூட்டத்தின் தலைவர் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் அவர்களே மற்றும் திருமங்கலம் மதுரை ஆதார கிளை வாடிப்பட்டி அரிய தலைவர்களே, அனைவரையும் வருக வருக என்று மதுரை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். வணக்கம். முதலில் நீத்தார் அஞ்சலி சார். நீத்தார் அஞ்சலி இல்லை சார், அவர் உடம்பு சவுண்டா இருக்க நீத்தார் அஞ்சலி கூட அதுக்கு எதுக்கு போட்டு இல்லை இல்லை நீத்தார் அஞ்சலி இருந்தால் ஒன்றும் இல்லை இல்லை விட்டுறலாம். ஸ்டாலின் வேணாமா? வேண்டாம் சார். சரி சரி அப்போ சரி. ஸ்டாலினுக்கு நீத்தார் அஞ்சலி கூட ஸ்டாலின் நீத்தார் அஞ்சலி தனி ஸ்டாலின் அதாவது நலமாகட்டுமே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணோமே. அப்போ ஒரு நிமிஷம் வேற நீத்தார் விட்டாச்சு. இது தனியா தான் இப்ப எழுதுது. அது டைப்ல அப்படி மாறி எங்க இருக்காது. அப்பல்லோட இந்த ஹாஸ்பிட்டல்ல வரப்பெற்ற அனைத்து அழைப்பின் பேரில் வந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்குமான வணக்கங்கள். பல பழைய மாநில தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து பெரிய சமாச்சாரம். அவர்களுக்கு வணக்கம். அப்புறம் ஆதார கிளை தலைவர்கள் அவர்கள் ஆபீஸ் பேரர்ஸோடு வந்திருக்காங்க. அனைவருக்குமே வணக்கம். மதுரை மாவட்ட தலைவர் தெரிவிக்கிறார். மாவட்ட பேரவை கூட்டம் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொதுக்குழு கூட்டம் போட்டு லெட்டர் அனுப்பிச்சிருந்தோம். அப்புறம் தான் அன்னைக்கு போட்டிருந்தாங்க பேரவை கூட்டம். அப்புறம் அங்கேருந்து கம்யூனிகேஷன் பூரா இயர் ரெண்டில் நடக்க கூட பேரவை கூட்டமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. அதனால இதில் வந்து பேரவை கூட்டம்னு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 24/9 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் பென்ஷன் கிரீவன்ஸ் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டோம். அதில் கலந்துக்கிட்ட போது அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவரோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வருகை புரிந்தார்கள். அதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பங்கோடில் இயலாத ஒரு நிலைமையில் ஆர்ஜேடி இங்கே இருக்காரு, மதுரை ஆர்ஜேடி அவங்க தலைமையில் தான் நடந்துச்சுங்க. அது சிறப்பாக நடந்துச்சு. சார் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மாவட்டத்தின் சார்பில் 2 பேர் கலந்துக்கிட்டோம். ஆமாம், அது 24/9. அப்புறம் 24/9 சாயங்காலம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சு. பரமார்த்தலிங்கம் அவர்கள் இறைவன் அடி சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. அதனால துணைத் தலைவர் ஃபோன் பண்ணோன்னு, சார் நான் ஓடியாந்துடுறேன் சார், நீங்கள் அங்கேயே நில்லுங்க, ரிசர்வ்லேயே நில்லுங்க, நான் வந்துடுறேன், வண்டியிலே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அவர் வண்டியில் தான் 2 பேரும் போய் மாலை மரியாதைலாம் அவரே வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அவருக்கு சென்று உடலுக்கு பலனஞ்சலி செலுத்துறாரு. பரமார்த்தலிங்கம். ஆமாம். அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் 27/9 புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற மாநில பேரவை கூட்டத்தில் திரு வி ஜெயராமன் சார் உபயத்தில் அவரோட காரில் மாவட்ட துணைத் தலைவர் அப்புறம் மாவட்ட தலைவர் சத்யநாதன் மாவட்ட பொருளாளர் ஆகியோருடன் சென்று கலந்து கொள்ளுங்கள். 5/10 வந்து பேஸ்மேக்கர் வைத்து சிகிச்சை பெற்று செய்து கொண்ட மாணவர்களின் துணைத் தலைவர் திரு ஸ்ரீனிவாசனை சங்க நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து நலம் விசாரித்து வருவது.
சீனிவாசன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறாரு. ஆப்ரேட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்றதா, இன்சர்ட் பண்ணி வச்சு இங்கேயே ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாரு. நாங்க எல்லாரும் ஒரு 4 பேர், சந்திரமோகன் சார் சொன்னார், சார் எல்லாரும் போய் பார்த்து ஓடியாந்துருவோம். அவரோட கார்லாம் அழைச்சு போனாருங்க. அதனால அவரோட சீனிவாசன் பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு வரேன்னு சொன்னார். போன் பண்ணி கேட்டபோது எனக்கு 3 மாசத்துக்கு இருக்காரு, இன்னும் 1 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நான் வந்தா வரணும் அப்படின்னு சொன்னாருங்க. ஆச்சுங்களா. அப்புறம் 9:10 வந்து மதுரை மாநகர காலாண்டு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அண்ணன் நடத்தின 9:10 அந்த காலாண்டு கூட்டத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல கலந்துக்கிட்டது. அதுக்கப்புறம் 23:10 மாவட்ட கரூர் அலுவலர் ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகளுடன் நடத்திய குறைகழிவு கூட்டத்தில் துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன், இணைச் செயலாளர் திரு முருகேசன் ஆகியோருடன் கலந்து கொள்ளல். வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் போட்டிருக்கிறாங்க, அதனால நீங்க வந்து குவார்டர்லி நடக்கணும் அப்படின்னு சார் வருக வருக ஜெயில் நண்பர்கள் வர்றாங்க. ஜெயில் துறை அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இனிமேலாவது காலாண்டுக்கு ஒரு தடவை கூட்டம் போடணும் அப்படின்னு ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்எஸ்ஏஎஸ் கிளைம் எல்லாம் நிறைய இருக்கு, அதனால அந்த ஆபீசர்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி ஆபீசர்ஸை சேர்ந்து கலந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிட்டோம். எல்லாம் சரி சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் 23:10 கருவூலர் தான் 23:10 சாரோட சேர்ந்துக்கிறாங்க. மதுரை மாநகர கிளை தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் மாநில மையத்தின் வளர்ச்சி நிதி ரூபாய் 1000 கொடுத்தார். அன்னைக்கு வந்து சாயங்காலமே இவர் அனுப்பிச்சாரு, ஐயா மாநில மையத்தின் ஆளாளுக்கு 1000 கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொடுத்தாரு. கொடுத்ததை அப்புறம் 24:10 மதுரையில் இயங்கி வரும் ஆதார கிளைகளுக்கு 2026ஆம் ஆண்டுக்கு தேவைப்படும் டைரி கேலண்டர் விவரங்களை ஆதார கிளை தலைவரிடம் கேட்டல். எல்லாருக்கும் கலெக்ட் பண்ணி இத்தனை தான் வேணும் அப்படின்னு சொன்னோம். திருமங்கலம் மட்டும் மேற்கொண்டு ஒரு 2 கேட்டாங்க. ஆரம்பத்தில் 7 ஆயிடுச்சு. மதுரை மாநகருக்கு வந்து 3 என்னமோ கேட்டிருந்தாரு. கேலண்டர் டைரி நீங்க எத்தனை கேட்டீங்க? 5 எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கே அனுப்பிச்சாச்சு. அனைவரோட அறிக்கை அனுப்புதல். மாவட்ட மாநகர கிளை தலைவர் 23ஆம் தேதி கொடுத்த ரூபாய் 1000 மாநில மைய கணக்கிற்கு அன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். முதல் நாள் கொடுத்ததை நெக்ஸ்ட் டே டிரான்ஸ்ஃபர்டு. அப்புறம் 25:10 திருமங்கலம் ஆதார கிளையிலிருந்து மாநில மைய பொது நிதியாக வரப்பெற்ற ரூபாய் 1000 மாநில மைய கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்தல். திருமங்கலத்தில் சொன்னோம் இந்த மாதிரி இவர் கொடுத்தாரு. சொன்ன உடனே அவர் பாரி உடனே 1000 ரூபாய் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அடுத்து நெக்ஸ்ட் டே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் 28:10 2024-25ஆம் ஆண்டில் செயல்பாட்டிற்காக சிறந்த ஆதார கிளை மாவட்டத்திற்கு பரிசு அளிப்பதற்காக கிளை வாரியாக மூத்தோர் குரல் மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கை விவரங்களை பெற்று மாநில மையத்திற்கு அனுப்புதல். அது வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்டேட் ஆஸ் அ ஹோல் வந்து இந்த வருஷம் கொடுக்க 31 முடிய செயல்பாடு எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு இதுலையும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. எவ்வளவு பேர் சேர்த்துருக்குறாங்க, எவ்வளவு பேர் மூத்தோர்கள் சேர்த்துருக்குறாங்க. அதாவது மதுரைக்கு திருமங்கலத்துக்கு போட்டியாக யார் இருக்காங்கன்னு கேட்டா கே நகர கிளை தான் போட்டியா இருக்காங்க. போட்டின்னு சொன்னவர் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு திருச்சி அந்த கேட்க அது கேட்கறது ஒரு தடவை சொன்னார். சென்ட்ரல் சொன்னார் 2 கிளை இருக்குங்க, ஒன்று கேட்க நகர், ஒன்று திருமங்கலம் இருக்கிறதா ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கா திருமங்கலத்து அப்படின்னு சொன்னார். வாசகம் தான் சார் சொல்லியாச்சு. அப்புறம் மூத்த உறுப்பினர் சேர்க்கை வழக்கு மாநிலத்துக்கு 3/11 சமயநூறு ஆதார கிளை தலைவர் கே எஸ் கந்தசாமி 13 இறந்து விட்டதால் அந்த கிளை செயல்பாடின்றி உள்ளது. எனவே அதனை நீக்குவதற்கு மாநில மையத்திற்கு அறிக்கை அனுப்புதல். சாரே எழுதி சார் இந்த மாதிரி அதை நம்ம டிஃபால்ட் இருக்கு, டிஃபெண்டா இருக்கு, 6 மாசம் யாரும் வர்றதில்லை போறதுன்னு அவர் கைப்பட படப்படம்னு எழுதினாரு. இவர் எழுதின புண்ணியமோ என்னமோ தெரியல, 2-3 நாள்ல அங்கிருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தாரு. அப்படி என்றால் நிர்வாக கூட்டத்தில் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டில் தீர்மானம் போட்டுருங்க, செயல்பாடு இருக்குன்னா அப்படின்னு ஜெனரல் செக்ரட்டரி ஒரு ரிப்ளை அனுப்பிச்சிருந்தாருங்க. அதன்படி இன்னைக்கு வந்து எல்லாரும் சமயநூறு கிளை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு தீர்மானமும் நம்ம ஏற்ற இருக்கிறோம். இந்த தகவலுக்காக முன்னாடியே சொல்லியாச்சு. அடுத்த 6/11 மாவட்ட கருவூல அலுவலரை சந்திச்சு 23:10 அன்று நடைபெற்ற ஓய்வூதிய குறைகள் ஏற்பட்ட நடவடிக்கை அனுப்ப கேட்டார். மினிட்ஸ் மீட்டிங் இவங்க அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க. 2 பேரும் போய் 6/11 போய் சார் மினிட்ஸ் மீட்டிங் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு அந்த அம்மா உடனே நான் அனுப்புறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 8/11 மாநில மைய பொது நிதிக்கு மதுரை மாவட்ட மையத்தின் சார்பில் ரூபாய் 2000 கேட்டிருந்தாங்க. அங்க மீட்டிங்ல சொல்லல, எல்லாருக்கும் ஒவ்வொரு கிளைக்கு ஆதார கிளைக்கு தான் 1000 ரூபாய் போட்டுன்னு சொன்னாங்க. மாநில தலைவர் சிவ திருமணம் இருக்காருல, அவர் மெசேஜ் போட்டிருந்தாரு, எல்லாரும் மாவட்ட பிரதிநிதிகள் எல்லாரும் மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் 2000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா இன்டர்நெட் இமீடியட்லி அதை அனுப்பிச்சு சொன்னீங்களேன். அதுக்கப்புறம் அது மாவட்டத்தின் சார்பில் அப்புறம் 15/11 5/12/2022 நடைபெற உள்ள கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்க வேண்டிய மனுக்கள் தயார் செய்தல். அங்கேருந்து வந்துருந்துச்சு ஒரு 3 ஸ்கெல்டன் ஃபார்ம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை ரீடைப் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்களே ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஒவ்வொன்றும் 300 பக்கம்
அதை தயாரித்து வச்சிருந்தோம். அப்புறம் 22/11 திருமங்கலம் வெள்ளி விழா மற்றும் ஆதார கிளையின் பேரவைக் கூட்டத்தில் திரு வி. ஜெயராமன் மாவட்ட துணைத் தலைவர், திரு சத்யநாதன் மாவட்ட பொருளாளர் ஆகியோருடன் கலந்து கொள்ளுதல். மாநில பொதுச் செயலாளர் திரு வா. மோகன், மாநில பொருளாளர் திரு பி. எஸ். மாதவன் ஆகியோர் பங்கு பெற்றனர். அவர்களிடம் மாநில பொதுநிதிக்கு சொந்த ஓய்வூதியத்திற்கு ரூபாய் 5000 கொடுக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் கையில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து, ஐயா இதை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இது இண்டிவிஜுவல், தனியா இங்கே கணக்கில் இருந்தாலும் இல்லை, அந்த அளவுக்கு இங்கே ஃபைனான்ஸ் பத்தலை ஆச்சுங்களா. 23/11/2025 மாநில மைய பொது வளர்ச்சி நிதிக்கு 22ஆம் தேதி பொருளாளரின் திருமங்கலத்தில் நடைபெற்ற பேரவைக் கூட்டத்தில் ரூபாய் 5000 கொடுத்த விவரத்திற்கு மாநில மையத்திற்கு கடிதம் எழுதியாச்சு. எங்களுக்கு ரசீது கொடுங்க அப்படின்ட்டு. அவர் 4 நாள்லேயே ரசீது அனுப்பிச்சார் பி. எஸ். மாதவன் சார். அப்புறம் 26/11 5/12 நடைபெற உள்ள கவனியர் ஆர்ப்பாட்டத்தில் அங்கத்தினர்கள் கோஷம் போடுவதற்குரிய வாசகங்கள் துணைத் தலைவர் ஆகியோருடன் கலந்து தயார் செய்யப்பட்டது. அவங்க முறை நீளத்துக்கு கோஷங்கள் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு 3 பக்கத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரோட்டில் நின்று அவ்வளோ பேரும் கற்றுங்கன்னு. சார் திருவள்ளுவர் சிலைக்கு இப்போ பார்த்தோம் சார், அன்னைக்கு ஒரு முந்தானால 4ஆம் எவ்வளவு வெயில் கட்டிட்டு இருந்தாங்க அங்கேயும். அது இல்லாமல் நமக்கு வந்து திருமங்கலிலிருந்து யாரும் மோகன் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்ததுனால அந்த புண்ணியத்தில் அன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரெஷரிக்குள்ளே நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதுக்கு வந்து பதாகை பிடிச்சு நிற்கணும் இல்லையா, அதனால அந்த பதாகைகள்லாம் ரெடி பண்ண சொல்லி அதை ஒரு இதில் ரெடி பண்ணிட்டு இருந்தோங்களேன். மாலையில் ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான ஃப்ளெக்ஸ் பேனர் தயார் செய்யவும். நீ வந்து மூத்த ஊழலுக்கு வந்து அண்ணன் கட்டிக்கிட்டு கட்டலை, அப்புறம் கையில் பிடித்துக் கொள்ளும் கோரிக்கை அடங்கிய பதாகைகள் ஆகியவற்றுக்கு ஆர்டர் கொடுத்து வருதல். அப்புறம் 29/11 5/12 நடைபெற உள்ள கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷமிடுவதற்காக மாநிலம் அனுப்பிய வாசகங்கள் 45 பிரதிகள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்ட ஆளாளுக்கு ஒன்று கையில் கொடுக்கணும்ல, அதே வாசகத்தை நம்ம சொல்லலை, சுருக்கம் பண்ணி துணைத் தலைவரை கலந்துக்கிட்டாங்க. இவ்வளோ பெருசாக இருந்தால் ஆட்கள் வெயில் அடிக்கிறவங்க எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க சார், அதனால் சிம்பிளாக ரெடி பண்ணுங்க. ஒன்று 11 இதாக ரெடி பண்ணி அங்கே எல்லாரும் பதாகைகள் திருமணம் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தீங்க ஆச்சுங்களா. அப்புறம் 28/11 30/11 5/12 நடைபெற உள்ள கவனியர் ஆர்ப்பாட்டம் குறித்து தினசரி நாளிதழ்களுக்கு செய்தி அனுப்புதல் லெட்டர் அனுப்பிச்சிருந்தோம். அப்புறம் 2/12 5/12 நடைபெற உள்ள கவனியர் ஆர்ப்பாட்டம் கலந்து கொள்வதற்கு வருகை பதிவேடு தயார் செஞ்சோம். 3/12 அதுக்கப்புறம் என்ன 3/12 5/12 நடைபெற உள்ள கவனியர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கும் அங்கத்தினர்களின் எண்ணிக்கையை திருமங்கலம் மதுரை மாநகர் வாடிப்பட்டி ஆதார கிளை தலைவரிடம் கேட்டு மாநில மையத்திற்கு தெரிவித்தார். கலந்துக்குவாங்க அப்படின்னு அங்கேருந்து புதுசாக ஜாயின் பண்ணிருக்கார் இல்லையா திருமேநாதன் ஐயா, அவர் கேட்டாங்க எவ்வளோ பேர் சார் உங்க இதுலேருந்து கலந்துக்குவாங்க, 2 வேனில் வருவாங்களா சார், சஃபிஷியண்டாக வருவாங்க சார் எப்படி அப்படின்னு முதல்ல சொல்லி தப்பிச்சுதான் வேறு வழி இல்லை. இருந்தாலும் திருமங்கலங்களிலிருந்து ஒரு 23 பேரை 24 பேர் 23-24 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவாக பார்க்க. அப்புறம் 4/12 5/12 நடைபெற உள்ள கவனியர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி ஜெயில் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறை எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஃபோன் சொல்லி சார் கல்வித்துறை எல்லாரும் கொஞ்சம் வந்து சேருங்க, கொஞ்சம் கூட்ட நாட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உடனே சார் ஒரு 7 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ ஆல்சோ எஜுகேஷன் ராமச்சந்திரன் சார் அவரும் வந்துச்சார் கேட்டுக்கொள்ளுதல். அப்புறம் 4/12 மாவட்ட பொருளாளர் சத்யநாதன் மூலம் பிஆர்ஓ செக்ஷனில் நாளிதழ்கள் செய்தியாளர்களுக்கு 5/12 நடக்க போகுதுங்க, லெட்டர் அனுப்பிச்சு நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவரேஜ் பண்ணணும். வீடியோவோ தினமலை நாளிதழில் கவர் பண்ணணும் இல்லையா. ஆர்ப்பாட்டம் குறித்து தகவல் அனுப்பப்பட்டது. ஆனால் அது ஒருத்தருமே வந்த மாதிரி தெரியல. யாரோ 2 பேர் வந்தாங்க, அவங்க பாட்டு எடுத்துட்டு இருந்தாங்க, போனாங்க. மறுநாள் செய்தி வரலைங்கிறது ஒரு சரி. கவனியர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்குரிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் ஆச்சுங்களா. 5/12 மதுரை மாவட்ட கருவூர் முன்பாக கவனியர் ஆர்ப்பாட்டம் நடத்துதல். முடிவற்ற பின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய்களை சந்தித்து 2 பேர் போனோம். அப்புறம் நடராஜன் வந்தாங்க, இன்னொருத்தர் யாரோ வந்தார் சார், அவர் முருகேசன் சார். 4 பேராக போனோம். 4 பேர் தான் போய் அன்னைக்கு கலெக்டர் வந்து எங்கேயோ எங்கேஜ் ஆகிட்டாங்க. அதனால டிஆர்ஓ இருந்தாங்க. நல்ல வேலையா பிசிட்டு சொன்ன உடனே உள்ள விட்டு வாங்க சார் எல்லாரும் வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிக் கொண்டு அவர் கவனியர் ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கோங்கிறத, அதாவது நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, நிதித்துறை செயலாளர் 2 பேருக்கும், அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 3 தான் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 3 பக்கம் உள்ள அந்த டைப்டு காப்பியை கொண்டு கொடுத்து அறிக்கையை அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கு வந்து வாடிப்பட்டி ஆதார கிளை தலைவர் திரு கே. ராமகிருஷ்ணன் அவர்கள் மாநில மைய பொதுநிதி ரூபாய் 1000 அளித்ததை மாநில மைய கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதல். அன்னைக்கு 5 கொடுத்தாங்க அவங்க. அப்புறம் 8/12 டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியை சந்திச்சு அந்த பென்ஷன் கிரீவன்ஸை நடத்த போறுதல் கேட்டுக்கொள்ளுதல். அடுத்த கிரீவன்ஸை நடத்துங்க அப்படின்னா 8/12 கேட்டுக்கிட்டான். அப்புறம் 17/12 மதுரை மாநகர் கிளை நடத்திய ஓய்வூதியர் தின விழாவில் மற்றும் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கல். அது 17/12 உங்களெல்லாம் எதிர்பார்த்தாரு, திருமங்கலத்தை எதிர்பார்த்தாரு. அப்புறம் பார்த்தா திருமங்கலத்தை பிரமாதம் எழுதியிருக்கிறாங்க, அவருக்கு போட்டோவெல்லாம் அனுப்பிச்சிருந்தாரு 17/12.
அவங்க 17 மட்டும் நீங்க கூப்பிட்டுருந்தீங்கல்ல, அவங்க கூட்டத்துல அவங்க தலைமையில நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பாய போன் பண்ணாரு பாய. நீங்களும் போட்டி அவருக்கு. ஆமா, போட்டி நீங்களும் போட்டி. ஆமா. அப்புறம் 20/12 ஆமா 29/12 நடைபெறவிருக்கும் மாவட்ட பேரவை சம்பந்தமாக கடிதங்கள் அனைவருக்கும் அனுப்பி எல்லாரும் கம்யூனிகேஷன் லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அனுப்பிச்சோம். அப்புறம் 27/12 29/12 பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மரியாதை துண்டு வாங்குதல் 2 பேருமா போய் அந்த துண்டு வாங்கிட்டு வந்தாரு, கொஞ்சம் வைக்கல. மற்றும் அது சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள். அப்புறம் 29ஆம் தேதி நீங்க நின்று பேசிட்டு இருக்காரு மாவட்ட பேரவை கூட்டம் நடைபெறுது. இதான் இது வரைக்கும் நடந்து. மாநில பேரவை நடக்குது. மாநில பேரவையா அறந்தாங்கல்ல நடக்கணும்னு சொன்னீங்களா? அது சொல்றீங்களா? அது சொல்றீங்க. அது எப்ப என்ன மாசம் வருது என்ன சொல்லுவாரு. காலையில துணைத் தலைவர் அதுக்குள்ள வந்த உடனே ஒரு செய்தி சொன்னாரு. நம்ம எல்லாரும் அடுத்த மாநில செயற்குழு கூட்டத்தை வந்து மதுரையில் நடத்திட்டு அவங்க கேட்டுக்கிட்டது பேர்ல முதல்ல போன செயற்குழு கூட்டத்துல தீர்மானிச்சோம். ஆனா அதுக்கு இடையில அரியலூர்ல போட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு முடிஞ்ச உடனே தலைவர் போன் பண்ணிட்டார். துணைத் தலைவர் போன் பண்ணி இல்ல நீங்க கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. அதாவது அறந்தாங்கியில நடந்த பேரவை கூட்டத்துல வந்து தலைவர் மாநில தலைவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு, இந்த வட்டம் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல கேட்டாங்க, முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா அறந்தாங்கியில நடக்கிறதுல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி கேட்டாரு, கண்டிப்பா நான் செய்யறது செய்யறாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம வந்து 5/12/2020 நடத்தி 25ல நடத்திருக்காங்க. 5-6 வருஷம் ஆச்சு. சரி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தலைவரும் பேசி சரி சொல்ற செஞ்சிருவோம் சார் அப்படின்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு இடையில அரியலூர்ல அவங்க மாநில பேரவை போட்டாங்க, செயற்குழு கூட்டத்தை போட்டாங்க. இது அடுத்ததுன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஆனா இப்ப அடுத்து நம்ம நடத்தணும், நம்மளால முடியாது. ஓடி ஆடி வேலை பார்க்கறதுக்கு ஆட்களே கிடையாது. தலைவர் ஒருத்தரே எத்தனை நாளைக்கு ஓடுவாரு? எல்லா வேலைக்கும் அவர் தான் போய் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப எனக்கு 4-5 நாளா சுகம் இல்லை. இப்படி திடீர்னு வந்துடுது, வேலை பார்க்கறதுக்கு முடியாது. அதனால இதை போஸ்ட்போன் பண்ணிடுவோம். பேரவையை வந்து மதுரையில இந்த வட்டம் நடத்த முடியாது, பின்னாடி நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை போஸ்ட்போன் பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே சப்ஜெக்டை சொல்லிட்டீங்க. அதனால அதான் அந்த முடிவை மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே இதை இன்னைக்கு இந்த செயற்குழு இந்த பேரவையில நம்ம முடிவெடுத்தோம். அரியலூர்னு எப்ப அவங்க முடிவு எடுத்தாங்களோ நம்ம ஒமிட் பண்ணிட்டாங்க. அதோட விட்டுருங்க. நம்ம ரிக்வெஸ்ட் அடுத்ததுல எடுத்துக்கிறதுன்னு வச்சிருக்காங்க. அதையும் தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதைத்தான் நானும் வச்சிருக்காங்க. ஆமா, அது எப்படியோ மாற்றோ நடக்கும். அதுதான் அடுத்த வருஷம் தான் வரும். 26. ஆமா அடுத்த வரும்போது பார்த்துக்குவோம். அதுக்குள்ள பேசிடலாம். அவங்க தலைவர் துணைத் தலைவர் கூப்பிட்டு திருமணே போன் பண்ணி சொன்னார். பக்கத்துல சொல்லிட்டு வரும்போது போனதை சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா? அதனால சரி பார்த்துக்கலாம். அந்த ப்ராமிஸ வந்து நெக்லெக்ட் பண்றதுக்கு முடியல எங்களால. அதனால சரின்னு சொல்லி போயிட்டாரு. அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ரொம்ப மோசமா இருக்கீங்க. காசு இல்ல. சார் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இதுல முடிஞ்சிருச்சு. இது அதர் தேன் திஸ் வந்து சில விஷயாதிகள் சொல்லணும் அப்படின்னு மாவட்டத்துக்கு குறிச்சு வச்சிருக்காரு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வந்துடுறாரு. ஸ்மார்ட் போன்ல கலைஞ்சி எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பண்ணிக்கிறீங்க, ஈஸியாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லாட்ட ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மஸ்டரிங் பண்ணுறது இன்னொரு வசதி இப்போ என்ன வந்துருச்சுன்னா, நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவலுக்கு மாத்திரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, வேறு யாருக்காவது பண்ணலாமா இன்னொரு ரெட்டிங்கில் ஒரு இது லைன் வருதுங்க. அதில் வந்து என்னென்ன ஃபர்னிஷ் பண்ணணும்னா மற்றொரு வசதி தற்போது உள்ளது. என்னவெனில், மற்றவருக்காகவும் நீங்களே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேயே மஸ்டரிங் செய்யலாம். இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு பென்ஷனரு, அவர் சில ரெக்கார்ட்ஸ் கொண்டு வச்சாங்க. உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே பையன் பண்ணலான்றதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கீம் ஒன்று வந்து பென்ஷன் ஸ்கீம் தான், அது அதுலேயே ரெக்கார்டு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து பெனிஃபிஷியரி ஐடி நம்பர் அல்லது பிபிஓ நம்பர், அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது ஆதார் நம்பர் கேட்குறாங்க. நாலாவது ஆதார் நம்பரில் உள்ளபடி நேம் ஆஸ் பர் ஆதார் நம்பர், ஆதார் கார்டு என்ன இப்போ திருச்சி தம்பரம்னு போட்டு வச்சா திருச்சி தம்பரம் என்ன ஸ்பெல்லிங் இருக்கும் ஆதார் கார்டில், அந்த ஆதார் கார்டு நம்பர் தான் வரணும்.
அந்த மாதிரி இந்த 4 பாயிண்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இது பழையபடி மசூதி பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி எத்தனை பேருக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வசதி மசூதியில் அந்த ஆப்பில் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தாப்புல NHIS ஸ்மார்ட் கார்டில் ஸ்பவுஸ் பெயர் இடம்பெற்றுள்ளதா? இது ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறோம். இவரோட மச்சனரே இன்னும் தேடிட்டு தான் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஒன்றும் சேர்க்க முடியல. அவரு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வேற. அப்படி அந்த பென்ஷனர் தானே கணக்கு. பென்ஷனர் அவரு பென்ஷனரு, ஒய்ஃப் வந்து ஸ்டில் ஒர்க்கிங்க. ஆனா ஒய்ஃப் பேர் விட்டு போச்சு. போட்டோ ஜாயிண்ட் போட்டோ மாத்திரம் பிபிஓல வந்திருக்கு. இது சொல்லி 6 மாசமா அவர் வந்து இங்கே தான் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணாரு, கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல. மூவ் பண்ணா இது டிஆர் ஆஃபீஸ் வந்து கிளம்பிடுச்சு, அதனால அங்கே தான் நீங்க மனு கொடுக்கணும் சொல்லி திருப்பி விட்டாங்களா. இன்ன வரைக்கும் போச்சா போல எங்களுக்கு தெரியல. 6 மாசமா திருப்பி இருக்கோம். அதனால இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கூடயே இருந்து வாழ்க்கை பூரா கூடவே இருந்த ஸ்பவுஸ் நேம் இடம் பெற்று இருக்கிறதா அப்படிங்கிறத NHIS கார்டுல பாத்துருங்க. பாதிக்கப்பட்டவர் இவரே தான். ஒரு தடவை கண் ஆபரேஷனுக்கு போய் இவர் பேர் இல்லை. அப்புறம் அங்கேருந்து சாரு இவரோட மைத்தில் 2 பேருமே தான் ட்ரெஷரிக்கு போய் 2 தடவை போய் ரிவைஸ் ஃபாரத்தை வாங்கி ஃபார்ம் 3 ஒரு ஃபார்ம் ரிவைஸ் ஆகிடுச்சு சார், ஒரு பேஜ் தான் அதை கொண்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மெட்ராஸ் அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி இவங்க கிளம்புனா 2 பேரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் வாங்கி நாங்கள் கண் ஆபரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு ஆச்சுங்களா. அதனால ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மனைவி பேர் இடம் பெறாததை சரிபார்க்காதால் மிகவும் சிரமப்படுபவர்கள் உள்ளனர் ஆச்சுங்களா. இருவரும் அரசூழியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தால் இருவருக்கும் 497 ரூபாய் பிடித்தம் செய்கின்றனர். அதை சரிபார்க்கவும். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேற என்ன யாரோ 2 பேர் வந்தாங்க சார். கங்காதரன் இருக்காருல்ல, கங்காதரன் டெப்டிக்கல் ராய் ப்ரமோஷன் ஆனாரு. அவர் ஒய்ஃப் வந்து டாட்ல ஒர்க் பண்ணார். இவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இவருக்கு பிடிக்காம இருந்துச்சு. திடீர்னு போன மாசம் இருந்துச்சுன்னா 490 ரூபா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இவர் போயிருக்காரு. சார் என் ஒய்ஃப் வந்து டாட்ல ஒர்க் பண்றாங்க, அது வந்து குவாசி கவர்மெண்டா இருக்குன்னு சொல்றது. அவங்க இருந்து சர்டிஃபிகேட் வாங்கலாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க அவங்க கமிஷன் ஆஃபீஸ் வந்து ஆடிட்ல எழுதிட்டாங்க, அதனால நாங்கள் 2 பேருக்கும் பிடிக்க தான் செய்வோம். உங்களுக்கு இன்னும் 6 வருஷம் பிடிக்காம இருக்கு. நீங்க ரிட்டையர் ஆன தேதியிலிருந்து அந்த 6 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்டா போய் பிடிக்கணுமா இல்லை ஒரே இதாக பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டு அவர் பயமுறுத்தி விட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சந்திரசேகரன் யாரோ ஒருத்தர் டிஆர்ஓ ரிட்டையர் ஆனவர், அவருக்கும் இதே மாதிரி டாட்ல அவருக்கு சம்சாரம் ஒர்க் பண்ணியிருக்கும் போல. அவர் 2 பேரும் கேட்டாங்க. அப்புறம் ரெப்ரஸன்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தாப்புல எஸ்ஐஆர் தீவிர திருத்த படிவம் எல்லாரும் படிவம் கொடுத்துருப்பீங்க. கொடுத்து எல்லாம் திருப்பி வாங்கி எல்லாம் எலக்ட்ரல் ரோல் டிராஃப்ட் ரோல்ல பார்த்துட்டீங்களா? டிராஃப்ட் ரோலில் உங்கள் பேர் உள்ளதா என்பதை சரிபார்த்தீங்களா? எளிய வழி எலக்ட்ரல் ரோலை எலக்ட்ரல் சர்ச் .eci.gov.in கிளிக் செய்து 3 ஆப்ஷன் இருக்கு. அதில் சார் கொண்டே வந்திருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வீட்டில் வந்து இந்த மாதிரி இதான் அவங்க கொடுத்த ஃபாரம், பிஎல்ஓ கொடுத்த ஃபாரம் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. டூப்ளிகேட்ல கொடுத்துருப்பாங்க. அதில் உங்க நேம் எல்லாம் மேலே அந்த ஐடி நம்பரோட எழுதிருக்கு. எல்லாம் வரும். ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? இப்ப கூட சார் சொன்னாங்க. அவர் அதுக்கு இதுவும் சம்பந்தம் இல்லை. ஐடி நம்பர் அவங்க வாங்கணும் சார். வாங்கணும். தனி ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடி நம்பர் இருக்கு. நீங்க ரெசிப்ட் பிபிஓ நம்ம தான் வாங்கணும். அதுல மேல நம்பர் இருக்கு, பேசிக்கல நம்பர் இருக்கு. இல்ல அதுல வந்து நீங்க பேசிக்கல் போட்ட ஒரு காலம் இருக்கும். உள்ள போனீங்கன்னா அதுல வந்து எந்த மாசம் கேட்கும். அந்த மாசம் வந்து மேல டாப்ல லெஃப்ட்ல ஓபன் பண்ணா ஐடி நம்பர் ஐடி முதல்ல பிபிஓ நம்பர் கேட்குது. அது கொடுத்து ஐடி நம்பர் ஐடி வந்துருது. எளிதா தான் முதலே வந்து அது அவங்க டிபெண்ட் பண்ணிருக்காங்க சார். ஒவ்வொரு பென்ஷனருக்கும் இது ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி இது பண்ணு. இதாவது அல்ல அதாவதுன்னு கேட்குது ஆச்சுங்களா. இப்போ இதை காமிச்சாரு. இதுல என்னமோ சொல்ல வந்தாரு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக ஸ்பெஷல் கேப் போட்டுருக்காங்க. ஸ்பெஷல் கேப் போட்டுருக்காங்க. அடுத்த மாநில செயற்குழு கூட்டம் விட்டலாம். அடுத்த மாநில செயற்குழு கூட்டம் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எல்லாரும். நமக்கு வந்து அடுத்து வந்து அரியலூர் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது போடலாமா அப்படிங்கிறத பற்றி தீ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்புறம் ஓய்வூதியம் தினம் கொண்டாடும் நாளிலும் மற்ற முக்கியமான நாட்டிலும் டிஎஸ் நகரா ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. 6/1/2025 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கு. அது தீவிரமாக எல்லாரும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அடுத்தாப்புல ஆதார் கார்டு 2வது சென்டர் இங்கே மதுரையில் வந்து ஆதார் கார்டுக்கு 2வது சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
கேகே நகர்ல புதூர்ல இருக்கு. ஜெய் சண்முகா காம்ப்ளெக்ஸ் கேகே நகர்ல ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு செய்தி போட்டிருக்காங்க. கரெக்ஷன். சண்முகாவா? ஜெய் அந்த சொல்லுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு சார். அதை 8 கவுண்டர் போட்டுருக்காங்க. 8 கவுண்டர் போட்டுருக்காங்க. ஆமா. தெரியல. இதெல்லாம் செய்திகள். அதுதான் இது அல்லாத செய்திகள். ஆமா. அது புதுசா இன்சூரன்ஸ் கார்டு ஏதோ இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு ஓய் பேரும் உங்களுக்கு தெரியல. பார்க்கணும். இவர் பேரே இல்ல. இவர் இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சரி சரி. இப்ப அடுத்து மாவட்ட தலைவருடைய உரையை முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்து ஒவ்வொரு தலைவரும் அவங்கவுங்க பேசுறதுக்கு அவங்கவுங்க முன்னுரிமை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். முதலில் அண்ணன் திரு நடராஜன் அவர்கள் செயல்பாட்டுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்க வரியறிந்திருக்கும் நல்ல பேர் உறுப்பினர்கள் எனக்கு உள்ளதை தெரிந்து கொள்கிறேன். 17/12/27 என்னுடைய மாநாடு நடத்தினேன். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு பண்ணீங்க. நல்ல முறையில் நடத்தினதுக்கு உங்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மகளிர் கிளை சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது வந்தாங்க மாணவர் கிளை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்லி விளந்து போச்சு. மொத்தம் 7 பேர் 4 பேர் 3 பேரா இருப்போம். நானும் மகாலிங்க நம்ம ஓய சிவகாத்தியா இருக்கோம். சீர்வாத்தன அவரு வந்து எல்லாம் போயிட்டாரு. உடம்புலங்கிறேன் ராஜாமணி துணை போயிட்டாரு. பாலாஜி ஒரு 2021 இருந்து வரதில்லை. 4 வருஷம் வரதில்லை. அவர் நான் தான் கணக்கு எழுதி வச்சு ஒரு நோட் எழுதி வச்சே இருப்பு பவுச்சர் போட்டு 1 போட்டு எழுதி வச்சு அப்பப்போ கூப்பிட்டு கணக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால நம்ம கிளை வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. உதவிகளுக்கு ஆள் இல்லை. நானே செயலாளர் நான் தான் எழுதிக்கிறேன். அவரை வர்றதில்லை. கோடாக்கு போயிடுவாரு. தலைவர் பொறுப்பு நான் தான் பார்த்துக்கிறேன். பொருளாதார நான் தான் பார்க்கிறேன். 3 பேர் நானே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன செய்யறது ஒன்றும் புரிய மாட்டேது. இதனால உங்களுக்கு ஒத்துழைப்பு உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 30 பேர் அனுப்பியிருக்கோம். எங்க மொத்தம் வந்து 130 பேர் அனுப்பியிருக்கோம். இந்த வருஷத்துல 19 மெம்பர் சேர்த்திருக்கேன். என்னால முடிஞ்ச அளவு சேர்த்திருக்கேன். இருந்தாலும் உங்களோட ஒத்துழைப்பு நல்கி இதை வந்து கேட்டுக்கொள்ளுங்க. தலைவர் என்ன தமிழ் சொன்னீங்க பேசணுமா? இல்ல ஒண்ணு வேணாம். வேணாம்ல. அது வந்து தீர்மானம் தான். சரி வேண்டியது இல்லை. சரி இல்லை. நன்றி கேளுங்க. மாணவர் கிளை தலைவர் நடராஜன் அவர்களுக்கு வாங்கிக்கிறேன். சும்மா போடு வாங்கிக்கிறேன். அடுத்தபடியாக திருமங்கலம் கிளை தலைவர் மாமு மாஷா அவர்கள் பேசுவாங்க. மாவட்ட பேரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு, துணைத் தலைவர் ஜெயராமன் அவர்களுக்கு, இங்கு சிறப்புரை ஆற்றல் முன்னாள் மாநில தலைவர் தாகுல் அமீது அவர்கள் மற்றும் திருமங்கலம் வட்டக்கரை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அடிப்படை தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் திருமங்கலம் வட்டக்கரையின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 2 சப்ஜெக்ட் தான் முதல்ல. இதில் எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்துருக்காங்க? நாங்கள் வந்து 51 உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம். 51 உறுப்பினர்கள் ஜனவரியிலிருந்து இந்த வரைக்கும், ஜனவரியிலிருந்து 29 இந்த வருஷம் போறா 29 முடிச்சு போறோம். சரி ஜனவரியிலிருந்து ஜனவரி 1/1/2025 வந்து 27/12/2025 முடிய 51 பேரை சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மூத்தோர் குழு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் இன்னும் முடிய 2 நாள் இருக்கு, 58 மூத்தோர் குழு சேர்த்துருக்கோம். 58 மூத்தோர் குழு சேர்த்துருக்கோம். அப்புறம் இந்த வருஷம் டைரி எப்போ வருது? 7 டைரி சொல்லியிருக்கோம்.
7 டைரி சொல்லியிருக்கோம். அந்த 7 டைரியை வித்தின் மந்த்துக்குள்ள வாங்கி கொடுக்கணும். என்னன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. இல்ல அதை நீங்க மாநில தேர்தலுக்கு போகும்போது இதை வலியுறுத்தணும். ஜனவரி பேப்பர் ஜனவரிக்குள்ள வந்தா தான் டைரிகளோ நாளுக்குள்ள பிரயோஜனமா இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த ஒரு இதுல கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு படம் வந்துருச்சுங்க. டைரி மட்டும்தான் டைரி அதனால அதை நீங்க ஆராய்ச்சி போகும்போது அதை வலியுறுத்தி எப்படி 15 இவ்வளவு வர்ற மாதிரி செய்யுங்க. மற்ற வேற பொண்ணு எங்க பேரவை கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடத்தணும். வெற்றி விழா பேரவை கூட்டம் சிறப்பாக நடத்தினா திருமணம் கலைஞர் அவர்களுக்கு மதுரை மாவட்ட சார்பாக பொன்னாடை கொடுத்து அவ்வளவுதான் பாய். நாங்கள் எங்க செயல்பட சொல்லிடுவோம். சொல்லுங்க. கண்டிப்பா 22/11/2025 வெள்ளி விழா மற்றும் பேரவை கூட்டம் நடத்தணும். அதை வந்து மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், முன்னாள் மாநில தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நாங்கள் வந்து ரொம்ப விமர்சையாக செய்தோம். என்னன்னா எல்லா பேருமே உறுப்பினர்கள் ஏகோபித்த ஆதரவு, உறுப்பினர்கள் ஏகோபித்த ஆதரவு. 200 உறுப்பினர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. 200 உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் நிர்வாகிகள் இரவு பகலாக வேலை பார்த்தாங்க. இரவு பகலாக வேலை பார்த்து அவங்களுக்கெல்லாம் அந்த பேரவை கூட்டம் நடக்கிறதுக்கு அவ்வளோ ஒத்தாசை சொன்னாங்க. நல்லா நடத்தணும். மாவட்ட தலைவர் தான் இப்போ கூட அது சொன்னார். அது போக 5ஆம் தேதி நடந்த 5ஆம் தேதி சார் வாங்க வணக்கம் வாங்க உட்கார். 5ஆம் தேதி நடந்த நம்ம அது என்ன கூட்டம் கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு திருமங்கலம் வட்டக்கிளியிலிருந்து ஒரு சிற்றுந்து மூலமாக 26 பேரை கொண்டாந்தோம். அந்த 26 பேர் வந்ததுனால அன்னைக்கு கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் மாதிரி ஏன்னா இது என்ன இங்க மாநகர் கிளையில அவர் தலைவர் ஒருத்தர் தான் வந்திருந்தாரு. மற்ற யாரும் வரல. வந்தாரு முத்துசாமி அவர் பெர்மனன்ட் இல்ல. முத்துசாமி வந்தாரு, நீலாரம் வந்திருந்தாரு, மாப்பிள்ள வந்திருந்தாரு, ஒரு நாளைக்கு வந்திருந்தாங்க. வர்றவங்க சங்கத்துக்கு வந்திருந்தாங்க. அதனால அந்த ஒரு 50 பேர் எப்படி திரட்டி அன்னைக்கு மசூதிக்கு வந்தவங்களை கூப்பிட்டு நிப்பாட்டி கொஞ்சம் கூட்டத்தை காமிச்சுட்டான். இந்த அன்னைக்கு நடந்தது அது. அதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள். சிறைத்துறையில இருந்து 10 பேருக்கு வந்திருந்தாங்க. சிறைத்துறையில இருந்து 10 பேருக்கு வந்து அவங்களுக்கு திருமண வட்டங்களின் சார்பாக பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். ஏன்னா நீங்க இன்னொரு ஒரு சின்ன ஒரு அப்படி நாங்கள் மாவட்ட மையத்தில் நானும் துறைத்தவர்கள் கேட்கிறேன். சிறைத்துறையில வந்து ஒருத்தர் நீங்க ஒரு நிர்வாகிய வாங்க நிர்வாகி இல்ல யாராவது எங்கள் துறையில இருந்து ஒரு பொறுப்புக்கு யாராவது நீங்க ஒரு நியமனம் செய்யுங்க தயவுசெய்து. ஏன்னா நீங்க ஆர்வமா இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஆர்வமா இருக்கீங்க. எப்பவுமே கூட்டம் வருது. அதனால தயவுசெய்து நீங்க உங்களுடைய பங்கெடுத்து இருக்குங்க. ஏன்னா நான் துணைக்கு இருக்கீங்க. ஆமா, அதனால இங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இனி வரும் காலங்களில் ஏதாவது மாநில மையத்துல இருந்து ஏதாவது ஒரு இயக்கங்கள் நடத்த சொன்னா கொஞ்சம் ஆட்களை திரட்டுவதற்கான வழியை பார்த்தேன். எப்பவுமே தினந்தோறும் வர்றவங்க கூட அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்ற நேரம் தான். இருந்தாலும் நாங்க வந்து 1 மணிக்கெல்லாம் சொல்றதுக்கு போயிட்டோம் முடியாது. அதனால நம்ம எப்படி நம்ம நினைச்சா நம்ம சாதிச்சிடலாம். தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு செய்யுங்க. மற்றபடி மாவட்ட மையம் என்ன திருமங்கலத்துக்கு என்ன சொல்லுதோ அந்த திருமங்கலத்தை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக காத்திருக்கோம். அவ்வளோதான். ஆமாம், திருமங்கலம் தலைவர் அடுத்தபடியாக வாடிப்பட்டி தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேச அழைக்கிறோம். மதுரை தலைவர் அனைவரும்
பேசும்போது வேதனையா இருக்கு. ஏன்னா ஏதோ வாடிக்கை மேல ஏதோ ஒரு அனைத்து முயற்சி எடுத்து நாங்கள் சிறப்பாக செய்ய செயலற்ற கிளையாக நம்ம மாவட்ட பட்டியலில் நீக்கணும் அப்படிங்கிறதாக ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தோம். நீக்கணும் அவசியம் ரிவைவ் பண்ண முடியாது. ரிவைவ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. மீட்டிங் கூட்டா வர்றாங்க. முடியல அவர் போனதுக்கு அப்புறம்